இந்த வீடியோல CCS 334 பிக் டேட்டா அனலிட்டிக்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க வரோம். நான் எந்த ஆர்டர்ல கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம் அதே ஆர்டர் நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நான் கொடுக்குற கொஸ்டின் படிச்சீங்கன்னா தாராளம் நீங்க வந்து பாஸ் ஆக முடியும், நல்ல மார்க் எடுக்க முடியும். சூப்பரான செலக்டட் கொஸ்டின்ஸ் மட்டும் தான் வந்து பேஸ் பண்ணி போகிறோம். ப்ரீவியஸே கொஸ்டின் பேப்பர் பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் அனலைஸ் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்கான PDF லிங்க் ப்ளஸ் இதுக்கான ஒரு சூப்பரான ப்ராப்பர் ஆத்தரோட லோக்கல் ஆத்தர் நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டேரக்ட் ஃப்ரீ லிங்க் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் வந்து என்ன ஆர்டரில் வந்து படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறேன். யூனிட் 1 பற்றிலும் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபயர்வால் அனலிட்டிக்ஸ், பிக் டேட்டா டெக்னாலஜிஸ் வந்து படிச்சுக்கோங்க. ஹடூப் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட், ஹடூப் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வரலாம், அதையும் நல்லா பார்த்துக்கோங்க. யூனிட் 2 பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு 4 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகேட் டேட்டா மாடலு, கசன்ட்ரா டேட்டா மாடலு, அப்புறம் மெட்டீரியலைஸ்டு வியூ அண்ட் ஷேரிங் அப்படிங்கிற கொஸ்டின் இருக்கும். கிராஃப்ஸ் டேட்டாபேஸ் அண்டு ஸ்கீமஸ் டேட்டாபேஸு, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இதெல்லாம் நல்லா பார்த்து போய்க்கோங்க. யூனிட் 3ல கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 3 கொஸ்டின் தரவாக படித்தா மட்டும்தான் அட்டனே பண்ண முடியும். என்ன ரீசன் அப்படின்னா உங்களுக்கு வந்து யான் படிச்சணும் அப்படின்னா படிச்சுக்கோங்க. என்னை பொறுத்தளவு மேப் ரெடியூஸ் வந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும், அதனால மேப் ரெடியூஸை கான்சன்ட்ரேட் படிச்சுக்கோங்க. மேப் ரெடியூஸ் ஓவர்ஃப்ளோ வந்து படிச்சுக்கோங்க. டைப்ஸ் அண்ட் ஃபார்மட் ஆஃப் மேப் ரெடியூஸ், அனட்டாமி ஆஃப் மேப் ரெடியூஸ், ஜாப் ரன்ஸ் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கும். இது 3 நல்லா தரவாக பார்த்துட்டு போய்க்கோங்க. யூனிட் 4 பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஒரு 3 கொஸ்டின் வந்து கொடுத்துருப்பேன். இதையும் நீங்கள் வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும். நான் கொடுக்குற கொஸ்டின் எல்லாத்தையும் நீங்கள் வந்து நல்லா படித்தா மட்டும்தான் மார்க்கே எடுக்க முடியும். இந்த சப்ஜெக்ட் பொறுத்தளவு கொஞ்சம் நிறையா நீங்கள் வந்து எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். பிஸ்னஸ் ரிலேட்டடாக பிக் டேட்டா ரிலேட்டடாக நிறையா எழுதுகிற மாதிரி இருக்கும், அதெல்லாம் நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா அனலைசிங் டேட்டா வித் ஹடூப், HDFS அப்படின்னு இருக்கும். அதாவது ஏதோ ஃபைல் இது ஹடூப்போட மேனேஜ்மெண்ட், ஃபைல் சிஸ்டம் மேனேஜ்மெண்ட்டை பற்றி பேசுகிற மாதிரி இருக்கும். இது வந்து நல்லா படிச்சுக்கோங்க. அது டிஸ்ட்ரிபியூட்டர் ஃபைல் சிஸ்டம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். 3வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஹடூப் இன்டெகிரேஷன், இதே நல்லா பார்த்துக்கோங்க. யூனிட் 5 பற்றி வந்து பார்த்தீங்கன்னா 3 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். 3 கொஸ்டின் நல்லா பார்த்துக்கோங்க. HPSோட டேட்டா மாடலும் அதோட இம்ப்ளிமெண்டேஷன் வந்து படிச்சுக்கோங்க. ஹைவ் டேட்டா டைப்ஸ் வந்து படிச்சுக்கோங்க. மேபி உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஹைவோட கொரிஸ் கொஞ்சம் இருக்கும், அதையும் நல்லா பார்த்து போய்க்கோங்க. 3வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 2 கொடுத்துருப்பேன். ஒன்று பிக் டேட்டா மாடலு, பிக்னு சொல்லுவாங்க, பிக் டேட்டா கிடையாது, பிக் டேட்டா மாடல். அதாவது வந்து அந்த பிக்ங்கிறது ஒரு சாஃப்ட்வேர் மாதிரி இருக்கும், அதை வந்து பேஸ் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் பிக்கோட லாட்டின் அப்படின்னு ஒரு இது இருக்கும், அதையும் நல்லா படிச்சுக்கோங்க. இதெல்லாம் படிச்சிங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இதுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் PDF லிங்க் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா PDF, அப்புறம் வந்து உங்களுக்கு ப்ராப்பரான லோக்கல் ஆத்தர் நோட்ஸ் ரெண்டுமே கீழ் டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்குது. டேரக்ட் லிங்க் ஃப்ரீ லிங்க் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து ஒரு சப்ஜெக்ட் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். இப்போதைக்கு பை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ண யாரும் மறந்துடாதீங்க.